புதுக்கோட்டையில கனிம வள கொள்ளை என புகார் அளித்த ஒரு சமூக ஆர்வலர் கொலை செய்யப்பட்டிருக்கார். நீங்க கூட அது சம்பந்தமா நேற்று மாவட்ட ஆட்சியரை சந்திச்சிருக்கீங்க. என்ன நடந்தது சார் அந்த சம்பவத்துல? இந்த சம்பவத்துல ஒரு 2 நாட்களுக்கு முன்பு அவரை வந்து லாரி ஏற்றி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அது ஏற்கனவே ஆக்சிடென்ட் கேஸ் போல ஜோடிக்கிறதுக்காக ம். அது மாதிரி பண்ணப்பட்டிருக்கு. அது என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, அவர் ஒரு 3 ஆண்டுகளுக்கு மேலாக கனிம வள கொள்கை கனிம வள கொள்ளை அந்த திருமயம் ஏரியாவுல நிறைய நடந்துகிட்டு இருக்கு. இது சம்பந்தமா உயர் நீதிமன்றத்துல மதுரையில அவர் ரிட் மனுக்கெல்லாம் தாக்கல் செஞ்சு கரெக்டா அளந்து முறைப்படி நடத்தணும்னு சொல்லி ஸ்டே எல்லாம் வாங்கியிருந்தார். ம். அதன் பிறகும் அந்த ஸ்டே வெக்கேட் ஆனதுக்கு பிறகும் இது மாதிரி அங்க இருந்த கனிம வளத்தை எடுத்து கொண்டு போய் வேற இடத்துல வச்சுட்டு திரும்பி அதை கொள்ளையடிச்சு கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் மாவட்ட ஆட்சியரிடம் ஒரு 15 நாட்களுக்கு முன்பு ஒரு மனு கொடுக்கிறார். ம். அந்த மனு கொடுத்தத திரும்பி ஆர்டிஓ, டிஆர்ஓ, கனிம வளத்துறை அவங்க அதிகாரிகள் எல்லாருக்குமே திரும்பியும் ஒரு மனுவா கொடுக்கிறார். அந்த மனு கொடுத்ததன் பேர்ல அவங்க நடவடிக்கை எடுக்காம அந்த அதிகாரிகள் என்ன பண்றாங்கன்னா, சம்பந்தப்பட்ட யாரு கனிம வள கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்காங்களோ அவங்கள்ட்ட அதை லீக் பண்றாங்க. இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, உங்க மேல மனு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொன்னதுனால அவங்க ஆத்திரம் அடைஞ்சு இந்த மாதிரி ஒரு படுகொலையை நடத்தி இருக்கிறாங்க. இந்த இந்த வழக்கு காவல்துறை சரியாக கையாண்டிருக்கா? இல்ல, ஆரம்பத்துல இந்த வழக்க அவங்க ஒரு ஆக்சிடென்ட் இதா முடிச்சிட்டாங்க. 304A ஆக்சிடென்ட் கேஸ் அப்படிங்கிற மாதிரி முடிச்சிட்டாங்க. எங்களுடைய மாநில தலைவர் அவர் ட்விட்டர்ல இந்த மாதிரி எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் ட்விட்டர்ல எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் படுகொலை நிகழ்த்தப்பட்டிருக்கு, ஒரு சுகாதார படுகொலை செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியப்படுத்ததுக்கு அப்புறம் போலீஸ் கொஞ்சம் இது பிரச்சனை சீரியஸா போகுது தெரிஞ்சுக்கிட்டு அது குவாரியோடைய உரிமையாளர்கள் 2 பேர் ஃபர்ஸ்ட் டிரைவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த லாரியோட உரிமையாளர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ 2 பேரை குவாரியோடைய உரிமையாளர் 2 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க படுகொலை அப்படின்னு கேஸையும் 302 ஆல்டர் பண்ணி அவங்க விசாரணை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. இப்போ குறிப்பாக இந்த புதுக்கோட்டை மாவட்டத்துல இந்த கனிம வள கொள்ளைங்கிறது எந்த மாதிரியாக இருக்கு? இதை எதிர்த்து அரசாங்கம் நடவடிக்கை எடுக்குதா, இல்ல அதிகாரிகளுடைய ஒத்துழைப்போட தான் இது நடைபெறுகிறது அப்படிங்கறத ஜெகபர் அலியோட ஒரு மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு. இதை எப்படி பாக்குறீங்க? இது நிச்சயமா ஏன்னு சொன்னா, நம்ம அதாவது பர்டிகுலரா நீங்க பாத்தீங்கன்னா திருமயம் சரௌண்டிங்ல நமக்கு திருமயம் பாத்தீங்கன்னா நிறைய குவாரிகள் இருக்கு. இந்த குவாரிகள் பூரா கல் குவாரிகள் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, மற்ற ஏரியாவெல்லாம் சொந்தமா பட்டா லேண்ட்ல குவாரி அமைச்சு பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா திருமயத்தை பொறுத்தவரை திருமயம் தாலுகாவுல என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, பிரைவேட் லேண்டு கிடையாது. எல்லாமே பப்ளிக் ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி எடுத்து அவங்க கொடுக்கப்பட்ட அளவுகளை விட மிக அதிகமான அளவுகள் நீளத்துல ஏலம் எடுக்கிற மாதிரி காமிச்சுக்கிட்டு இவங்க அதை விட அதிகமான இடத்துல ஆழமாகவும் இதாகவும் எடுத்து இது மாதிரி கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு அதிகாரிகள் எல்லாமே துணை போயிட்டு இருக்கிறாங்க. நீங்க அந்த ஏரியாவுக்கு உள்ள கிராமம் ஃபுல்லா போனீங்கன்னா தெரியும், அந்த கிராமம் ஃபுல்லா புகை சூழ்ந்த மாதிரி தான் இருக்கு. அவங்க சுற்றுச்சூழலும் மிக அளவுல கெட்டு போயிருக்கு, விவசாயம் பண்ண முடியாம இருக்கு, மக்கள் அவ்வளவு பாதிப்பு அடைஞ்சிருக்கிறாங்க. இவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத திருமயம் தாலுகாவுல மிகப்பெரிய லெவல்ல இருக்கு. இதை தெரிஞ்சும் எந்த அதிகாரியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கிறது இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னா, எல்லாமே ஒன்னும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சேர்ந்தவங்க இல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவங்க, இவங்க 2 பேர் மட்டும்தான் அங்க இருக்கிற குவாரிகள் எல்லாம் நடத்திட்டு இருக்கிறாங்க. அவங்க கூட்டா சேர்ந்துக்கிட்டு அரசு அதிகாரிகளை அரசாங்கத்தை கையில வச்சுக்கிட்டு இதெல்லாம் நடத்திட்டு இருக்கிறாங்க. இந்த விவகாரத்துல என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி தமிழ்நாடு பாஜக குறிப்பா புதுக்கோட்டையில சேர்ந்த மக்கள் எதிர்பார்க்கிறாங்க? இப்ப நாங்க கொடுத்ததே இந்த ஜெகபர் அலி கொலை செய்யப்பட்டார்னு மட்டும் கொடுக்கல, புகார் கொடுத்ததே இல்லீகல் மைன்ஸ் நிறைய நடக்குது, இத உடனடியா நீங்க சர்வே பண்ணி எதாவது இருக்குங்கிறத பார்த்து நீங்க அதெல்லாம்
சீல் வைக்கணும் அப்படின்னு சொல்லிதான் நாங்க வந்து இப்ப கலெக்டரை பார்த்து அந்த மனுவை கொடுத்தோம். அவங்களும் உடனடியா சர்வே பண்றேன்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு வந்து அந்த ஆர்ஆர் கிரஷர்னு சொல்ற அந்த யாரை அரெஸ்ட் பண்ணி இருக்கிறாங்களோ அந்த சம்பவத்துல அந்த இதை மட்டும் இன்னைக்கு வந்து அளக்கிறதா சொல்லி அளந்துகிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டோம். ஆனா மத்த மைன்ஸ் குவாரி எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் எதுவும் அளவீடெல்லாம் செய்யப்படாம தான் இருக்கு. இல்லீகலா நிறைய நடந்துகிட்டு இருக்கு. இது சொந்தமா பாஜக ஏற்கனவே என்ன பண்ணிருக்கிறோம்னா, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுடைய அப்போதைக்கு மத்திய இருந்த வி.கே. சிங் அவர்கள் வந்தப்ப நேரடியா பார்வையிட்டு அவங்க இப்ப இருக்கிற ஸ்டேட் மினிஸ்டர் ரகுபதி சாருடைய சொந்த ஊர்ல சொந்த கிராமத்துல இது மாதிரி ஒரு பெரிய அளவுல கொள்ளையடிச்சிருந்தத நேரடியா போய் பார்த்து அதை வந்து ரிப்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த குவாரியை மட்டும் இப்போ வந்து தடை பண்ணியிருக்கிறாங்க, எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது மாதிரி பிஜேபி தரப்புல ஏற்கனவே நாங்க வந்து குவாரி வந்து இல்லீகலா நடக்கிற குவாரிகள் எல்லாம் கண்டுபிடிச்சு அவங்க மேலெல்லாம் நாங்க நடவடிக்கையும் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போவும் நாங்க ரைட் இன்ஃபர்மேஷன்லையும் கேட்டிருக்கிறோம். சில குவாரிகள்லாம் குறிப்பிட்டு இது எல்லாம் வந்து இதுல நடந்துகிட்டு இருக்கு, எப்படி ஏலம் விட்டீங்க, எவ்வளவு நீராகலாம் எடுத்திருக்கிறீங்க அப்படிங்கறது சம்பந்தமா நாங்க தகவல் அறிவு உரிமை சட்டத்துல கேட்டிருக்கிறோம். நன்றி சார்.